ஹாய், இன்னைக்கு வந்து சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேமியா உப்புமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்கூலுக்கு வந்து ஒரு 3 டேஸ் லீவ் விட்டுக்கிறாங்க பசங்களுக்கு. நம்ம ஊரில் மாரிக்காம்பா ஜாத்திரை இருக்கிறதுனால 3 டேஸுக்கு மட்டும் லீவ் விட்டுக்கிறாங்க. ஸோ சீக்கிரமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து சாம்பாரும் பீட்ரூட் பொரியலும் ரைஸும் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 o'clock அப்படி சாமியை பார்த்துட்டு வரது கிளம்பியிருந்தேன். அம்மா வந்து இன்றைக்கி வந்து காந்தி பஜாரில் உட்கார வைப்பாங்க. அது வந்து தாய் வீடு. நாளைக்கு வந்து அவங்க புகுந்த வீட்டில் உட்கார வைப்பாங்க. சாமிக்கு வந்து இன்றைக்கி மடலைக்கு கொடுக்குறவங்க புடவை எல்லாம் கொடுக்குறவங்கெல்லாம் இன்றைக்கி கொடுப்பாங்க. நான் ஒரு 2 o'clock தான் வந்து லைனில் நின்னேன். ரொம்ப தூரத்து வரைக்கும் லைன் இருந்துச்சு. 4:30 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் சாமி கிட்ட வரத்துக்குள்ளே. சாமி வந்து கிட்ட வந்து பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு சாமி பார்க்குறதுக்கு. தேங்காய் பழம்லாம் உடச்சிக்கின்னு நானும் மடலைக்கெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து அப்படியே சப்பாத்தியும் எக் புர்ஜியும் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மரத்தில் பப்பாளி பழம் விட்டு இருந்துச்சு இல்லையா, பறித்து வச்சுருந்தேன். அது நல்லா பழம் இருந்துச்சு, அதுவும் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.